வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக எம்எல்ஏ மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். வெள்ள நிவாரணப் பணிகளில் 25% ஊழல். கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. மதுரை கிரானைட் முறைகேட்டால் 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பு. சகாயம் குழு அளித்த அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். வங்கி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக அனுப்பப்பட்ட 22 கோடி ரூபாயுடன் வேன் ஓட்டுநர் தப்பி ஓட்டம். நெல்லையில் பரபரப்பு சம்பவம். மழை விட்டு 3 நாட்களாகியும் மௌலிவாக்கம் உட்பட சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் வடியாத மழை வெள்ளம். தொற்று நோய் பரவும் அபாயத்தால் மக்கள் பதற்றம். விரிவான செய்திகள். சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக எம்எல்ஏ மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதா என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கும் நிலையில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வருவதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நாட்களை பொதுமக்கள் எண்ணி வரும் நிலையில் அத்துமீறல்களும் அராஜகங்களும் தலைவிரித்தாடுவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆளும் கட்சியினரின் கைப்பாவையாக மாறி ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் காவல்துறையினர் மட்டுமே இருப்பார்கள் என்றும், காவல்துறையை ஏவி விடுகின்ற ஆளும் கட்சியினர் யாரும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டார்கள் என்றும், இதை மனதில் வைத்தாவது காவல்துறையினர் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையாளரை நேரில் சந்திக்க கைபேசி மூலம் முன் அனுமதி பெற்று ஆலந்தூர் மண்டல அலுவலகத்திற்கு தேமுதிகவின் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ் சென்றதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த மண்டலத்திற்கு உட்பட்ட கல்லன் காலனியில் உள்ள 5 தெருக்களில் கடந்த 15 நாட்களாக வீடுகளிலும் சாலைகளிலும் நடந்து செல்லக்கூட முடியாத நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், பிற தெருக்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு தீவு போல உள்ளது என்றும், விமான நிலைய குடியிருப்பு பகுதியில் இருந்தும் தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்தும் கழிவுநீர் அந்த இடத்தில் தேங்கியுள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், அதனால் உடனடியாக மாநகராட்சியின் மூலம் தேங்கியுள்ள மழை நீரையும் கழிவு நீரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளிப்பதற்காக அவர் சென்றதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் இருந்த அந்த தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் மற்றும் அவருடன் இருந்த அதிமுக குண்டர்களும் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களுடன் மனு அளிக்க வந்தவர்கள் மீது கடும் தாக்குதலை நடத்தியதற்கும், அங்கே இருந்த காவல்துறையினரும் அதிமுகவினருடன் சேர்ந்து கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதற்கும் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவத்தால் தேமுதிக தொண்டர்களை உருட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் என்றால் அது பகல் கனவாகவே இருக்கும் என்றும், இதற்கெல்லாம் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அச்சமடையவோ பயப்படவோ மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். மழை நீரையும் கழிவு நீரையும் அகற்ற கோரி மனு கொடுக்க வந்தது தேச துரோக குற்றமா? எதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? ஏவல் துறையாக மாறியுள்ள காவல்துறையும் அதிமுகவினருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என சரமாரியாக வினாக்களை தொடுத்துள்ள கேப்டன், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் லட்சணம் இதுதான் என்பது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் புகாரை பெறுவதற்கு காவல்துறை மறுத்துவிட்டதாகவும், படுகாயமுற்று மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும், இதற்கெல்லாம் மேலாக குற்றம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல்
பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கை திருப்பி போடும் அவலமும் நடந்தேறியுள்ளதாக கேப்டன் புகார் கூறியுள்ளார். மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ், மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வ ஜோதிலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் நாராயணன், பகுதி கழக துணை செயலாளர் கலைவாணன், மகளிர் அணி துணை செயலாளர் கலா கலைவாணன், 162வது வட்ட கழக செயலாளர் வினோத் ஆகியோர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் 8 பிரிவுகளின் கீழ் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதற்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பொய் வழக்குகளை கண்டு தேமுதிக தொண்டர்கள் அஞ்சமாட்டார்கள் என்றும், எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் நீதிமன்றத்தில் நிரூபித்து அப்பழுக்கற்றவர்களாக வெளியே வருவார்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை கிரானைட் முறைகேட்டால் 1.6 லட்சம் கோடி ரூபாய் அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சகாயம் குழு அளித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு குறித்து விசாரணை செய்வதற்காக சகாயம் IAS தலைமையிலான குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்தது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட சகாயம் குழு தங்களது விசாரணை அறிக்கையை கடந்த 23ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த அறிக்கையில் கிரானைட் கற்கள் எடுப்பதற்காக அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் பரிசீலனை முதல் கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பது வரை பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும், இந்த முறைகேட்டால் 1.6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணை மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் வருவாய் இழப்பு கணக்கிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள கிரானைட் கற்களை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யவும், கிரானைட் முறைகேடு குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அல்லது CBI விசாரணை செய்யவும், இதற்காக தனி நீதிமன்றம் அமைக்கவும் பரிந்துரை செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. புயல் பாதிப்பில்லாமல் மழை வெள்ளத்தால் மட்டுமே தமிழகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதற்கு ஜெயலலிதா தலைமையிலான அரசின் அலட்சிய போக்கே காரணம் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயல் பாதிப்பே இல்லாமல் மழை வெள்ளத்தால் மட்டுமே மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் இயங்கும் அதிமுக அரசின் அலட்சிய போக்கே முழு முதற் காரணம் என்பதை யாராலும் மறக்க முடியாது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை வளங்களை பற்றி சிறிதும் அக்கறை இல்லாமல் அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் சுய அரசியல் லாபத்திற்கும் தேர்தல் கால வாக்கு வங்கியை மனதில் கொண்டும் ஏரிகள், குளங்கள், ஓடைகள் ஆக்கிரமிக்கப்படுவதும், அதில் கட்டிடங்கள் கட்டப்படுவதும், நீர்வரும் வழிகள் அடைக்கப்படுவதும், ஆறுகளில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகளில் மணலை அள்ளிக்கொண்டு செல்வதும், பெரும்பாலான மரங்களை வெட்டுவதும் போன்ற காரணங்களால்தான் இது போன்ற பேரழிவுகள் தமிழகத்தில் தொடர்வதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். இதுபோன்று இயற்கையை அழித்துக் கொண்டிருந்ததால் தற்போது இயற்கை ஆட்சியாளர்களை அழிக்க துவங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் பாதிக்கப்படுபவர்கள் முழுக்க முழுக்க பொதுமக்கள்தான் எனவும், அவர்களின் பாதிப்பு ஆட்சியாளர்களை அழித்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் 5 மாத காலத்தில் 174 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் அமைத்து கோதாவரி கிருஷ்ணா நதிநீர் இணைப்பை செய்து நீர் ஆதாரத்தில் தன்னிறைவு அடைந்துள்ளதாக கேப்டன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் காவிரி மற்றும் முல்லை பெரியாறு நீருக்காக கர்நாடக, கேரள மாநிலங்களை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவல நிலை தமிழகத்திற்கு உள்ளதாகவும், தற்போது பெய்த மழை நீரை சேமிப்பதற்குரிய கட்டமைப்பையும் நதிநீர் இணைப்பையும் செய்திருந்தால் தற்போது பெய்துள்ள மழை நீர் வீணாக சென்று கடலில் கலப்பதை தடுத்து விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் பயன்படுத்தி இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், நீருக்காக அண்டை மாநிலங்களை தமிழகம் எதிர்பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திற்கு பின்பு பெரிய அணைகள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் போன்ற நீர் ஆதாரங்கள் புதிதாக உருவாக்கப்படவில்லை என்று கூறியுள்ள கேப்டன், அதன் விளைவாக
பல ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியும் மதுராந்தகம், செம்பரம்பாக்கம், பூண்டி போன்ற ஏரிகள் நிரம்பி வழிந்தும் எவ்வித பலனும் இல்லாமல் நீர் முழுவதும் கடலில் சென்று வீணானதாக அவர் தெரிவித்துள்ளார். அணைகள் கட்டியும் ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தியும் இருந்தால் நீரையும் சேமித்திருக்கலாம், சேதங்களையும் பாதிப்புகளையும் தடுத்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அரசோ இதையெல்லாம் செய்யாமல் மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்றி இலவசங்களை கொடுத்து வாக்குகள் பெறுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளதாக கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார். அதனால்தான் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மழைநீர் பாதிப்புகளை பார்வையிட சென்றபோது வாக்காளர் பெருமக்களே என்று பேசினாரோ, மழைநீர் காலில் படாமல் மழை வெள்ளத்தை பார்வையிட்டேன் என்று அறிக்கையின் மூலம் மக்களை ஏமாற்றி வருகிறாரோ என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ள சேதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள் முறையாக போய் சேரவில்லை என்றும், லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுவதாகவும், நிவாரணத் தொகையில் 25% வரை கமிஷனாக பெற்ற பிறகே நிவாரணத் தொகை வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அதிமுக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து எவ்வித முறைகேடும் இல்லாமல் நிவாரணப் பணிகளும் உதவிகளும் வழங்க வேண்டும் என்றும், நிவாரணப் பணிகளை கவனமுடன் செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பீகார் உட்பட பெரும்பாலான மாநிலங்கள் மது விற்பனைக்கு தடை விதித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மது விற்பனையை மென்மேலும் ஊக்குவித்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா அரசு படுகொலை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் தலைமையிலான மகா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முன்னதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிதிஷ்குமார் தாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விற்பனைக்கு தடை விதிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன்படி வாக்குறுதியை நிதிஷ்குமார் நிறைவேற்றியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் நிதிஷ்குமார், அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் என அதிரடியாக அறிவித்தார். மேலும் பீகாரில் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கிய பெண்களுக்கு நிதிஷ்குமார் பாராட்டும் தெரிவித்துள்ளார். பீகார் உட்பட பெரும்பாலான மாநிலங்கள் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மது எனும் அரக்கனை தடை செய்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டை ஆளும் ஜெயலலிதா அரசு டாஸ்மாக் கடைகளை தெருவுக்கு தெரு திறந்து வைத்து ஏழை எளிய நடுத்தர மக்களை நாசமாக்கி வருகிறது. நாட்டின் அடுத்த தலைமுறையான இளைஞர்கள், இளம் பெண்கள் குடித்து அடிவது ஒருபுறம் இருக்க, பள்ளி மாணவ மாணவிகளையும் மது போதைக்கு அடிமையாக்கி ஜெயலலிதா அரசு வரலாற்று சாதனை படைத்து வருகிறது. திருச்செங்கோட்டில் பள்ளி மாணவிகள் 7 பேர் மது அருந்தியதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டதே இதற்கு உதாரணம். மேலும் சில பெண்கள் குடித்துவிட்டு பொது இடத்தில் ரகளை செய்யும் அவலங்கள் பரவலாக அரங்கேறி வரும் நிலையில் தற்போது குடும்ப பெண்களும் மது குடிக்கும் கலாச்சாரத்துக்கு மாறி வருவதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது. இத்தகைய கொடுமைகளுக்கு காரணமான டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என தமிழகமே கொந்தளித்தும், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஜெயலலிதா அரசு மக்களின் மது ஒழிப்பு போராட்டத்தை கடுமையாக ஒடுக்கியதுடன் மது விற்பனையை மென்மேலும் ஊக்குவிக்கும் விதமான மதுபானங்களை தனது தோழி சசிகலாவிற்கு சொந்தமான மிடாஸ் சாரா ஆலையில் இருந்து கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை சூறையாடி வருகிறது. மது விற்பனையை முதலிடத்திற்கு கொண்டு வந்ததுதான் ஜெயலலிதா அரசின் 4.5 ஆண்டு கால சாதனை என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். மழை விட்டு 3 நாட்களாகியும் மவுலிவாக்கம் உட்பட சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தேங்கிய மழை வெள்ளம் வடியாததால் மக்கள் பெரும் அவதியில் அடைந்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களாக கொட்டி தீர்த்த கனமழையினால் தமிழகத்தின் தலைநகரான சென்னை வெள்ளக்காடாக மாறியது. மழைநீர் பல அடி உயரத்திற்கு தேங்கியதால் சாலைகள் ஏரி குளங்களாக உருமாறின. மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மிதந்ததால் அங்கு வசித்த மக்கள் மீட்கப்பட்ட சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். கடந்த 3 நாட்களாக மழை இல்லாததை அடுத்து வீடுகள் மற்றும் சாலைகளில் தேங்கியிருந்த வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கிறது. ஆனால் சென்னை மவுலிவாக்கம், காவேரி நகர், கிருஷ்ணா நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்னும் முட்டிக்கால் உயரத்திற்கு சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் அங்கு வாழும் மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியை அரசு சார்பில் இதுவரை யாரும் எட்டிக்கூட பார்க்கவில்லை என புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு எந்த இலவசமும் வேண்டாம் என்றும்
மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுத்தால் போதும் என்றும் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணி நிறைய நிக்குது. இந்த தண்ணியால லெட்டின் பாத்ரூம் போக முடியல. வீட்டு உள்ளே எல்லாம் தண்ணி வந்துருச்சு. ரொம்ப கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இந்த தண்ணியை எடுங்க. அரிசி தராங்க, பருப்பு தராங்க, துணிமணி தராங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு துரும்பு கூட வந்தது கிடையாது. அப்படியே நீங்க கொடுத்தாலும் அதை நாங்க 4 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட முடியாது. தயவு செஞ்சு இந்த தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நாங்க உழைச்சு சாப்பிட்டுக்குவோம். இந்த தண்ணி எடுங்க. இது திறந்து இப்படியே தண்ணி நின்றுச்சு அப்படின்னா வீடெல்லாம் ஊறி விழுந்துருச்சுன்னா உயிரிழப்பு தான் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன உதவி செஞ்சாலும் புண்ணியமே கிடையாது. உயிருக்கு ஈடாகாது நீங்க ஓடி கொட்டி கொடுத்தாலும். ஏன்னா இந்த தண்ணியில கரண்ட் வயர் அளந்து விழுந்து ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருக்காங்க. இத்தனை பேர் தண்ணியில் நடந்து போறோம். ஒரு வயர் அளந்து விழுந்தா யாருக்கும் தெரியாது. எல்லாரும் செத்து போயிருவோம் தண்ணியோட தண்ணியா. தண்ணி எடுத்தாலே போதும் எங்களுக்கு. கை குழந்தைங்களை வச்சு எல்லாரும் கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா யாருமே இங்க வராதீங்க. நாங்க எப்படியோ போறோம். இதேபோல் தாம்பரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் வடிய போதிய வசதிகள் இல்லாததால் லட்சக்கணக்கான வீடுகள் இன்னும் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. அங்கு வசித்து வரும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனிடையே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது போல் இன்று முதல் கனமழை பெய்ய தொடங்கினால் சென்னை வாசிகளின் நிலை பெரும் பரிதாபத்திற்குரியதாக மாறும் என்பதில் சற்றும் ஐயம் இல்லை. டெல்லியில் வங்கி ஏடிஎம் நிரப்புவதற்காக அனுப்பப்பட்ட 22 கோடி ரூபாயுடன் வேன் ஓட்டுநர் தப்பிக்கோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் தென்கிழக்கு பகுதியான கோவிந்த்பூரி பகுதியில் செயல்பட்டு வரும் வங்கி ஒன்றில் இருந்து ஏடிஎம் மையத்தில் நிரப்புவதற்காக 38 கோடி ரூபாய் வங்கியின் வேனில் ஏற்றப்பட்டது. பிரதீப் சுக்லா என்பவர் வேனை இயக்கியுள்ளார். அவருடன் வங்கியின் காவலர் வினாய் பட்டேல் சென்றதாக கூறப்படுகிறது. விகாஷ்பூரி என்ற இடத்தில் உள்ள ஏடிஎம் மையங்களில் சிறிது பணம் வைக்கப்பட்டதாகவும் மீத பணம் 22 கோடி ரூபாயுடன் டெல்லி முக்கிய சாலையில் வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது வங்கி காவலர் வினாய் பட்டேல் வேனை சாலையோரம் நிறுத்துமாறு கூறியுள்ளார். வேனை விட்டு காவலர் இறங்கிய அடுத்த வினாடியே ஓட்டுநர் பிரதீப் சுக்லா வேனை வேகமாக எடுத்துச் சென்றார். பின்னர் பணத்தை வேறு வாகனம் மூலம் கொள்ளையடித்துக் கொண்டு தப்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவலர் அளித்த புகாரின் பேரில் டெல்லியின் பிரதான சாலையில் நிறுத்தப்பட்ட வங்கி வேனை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் டெல்லியின் அனைத்து எல்லைகளிலும் சீல் வைக்கப்பட்டு பணத்தை கொள்ளையடித்து சென்றது குறித்து போலீசார் விடிய விடிய சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மாட்டிறைச்சி உண்பது தொடர்பான விவகாரத்தில் மோதல். சென்னையில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை அடித்து உடைத்து வழக்கறிஞர்கள் அராஜகம். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகைகள் கொள்ளை. மர்ம நபர்கள் கைவரிசை. மற்றும் பல செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு செய்திகள் தொடர்கின்றன. சென்னை பெரம்பூரில் மாட்டிறைச்சி உண்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கி வழக்கறிஞர்கள் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரம்பூர் MBM தெருவில் உள்ள உணவகத்தில் நேற்றிரவு சாப்பிட்ட வழக்கறிஞர்கள் சிலருக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் மாட்டிறைச்சி உண்பது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அந்த இளைஞரை 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் துரத்தியுள்ளனர். ஆனால் அந்த நபர் கிடைக்காத ஆத்திரத்தில் MBM தெருவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கி வழக்கறிஞர்கள் சூறையாடியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெறும் போது காவல்துறையினர் அருகில் இருந்தும் வழக்கறிஞர்கள் என்பதால் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். இந்த தெருவில் இந்த மாதிரி அமக்கலை இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததே கிடையாது. வேற எங்கேயோ நடந்த பிரச்சனைக்காக ஒரு பையன் இந்த சந்தில் பூந்தான்னு சொல்லிட்டு அந்த பையனை தேடி அவன் இல்லாதனால இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு உடச்சி வீடுங்களெல்லாம் சேதப்படுத்தி வண்டிங்களை வெளியில் நிற்கிற வண்டியெல்லாம் உடச்சி நான் குழந்தைங்களெல்லாம் கத்திய வச்சு மிரட்டி ஒரே அமக்கலை பண்ணி அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. யாருமே எங்களுக்கு தெரியாது அவனுங்க வந்தவனுங்க. ஆனால் வந்தவங்க எல்லாம் நாங்களாம் அட்வொகேட்டு எங்கெல்லாம் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பையன் எங்கே இருக்கிறான் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவனை தேடி இருக்கிற மக்களை அடிச்சு உடச்சிட்டு போறானுங்க. எல்லா குழந்தைங்களையும் பிடிச்சி கத்திய வச்சு கழுத்தில் மிரட்டி அமங்கலம் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. எங்கள் உயிர்களுக்கு போலீஸ் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தெரியல. மேலும் தாக்குதல் நடத்திய வழக்கறிஞர்கள் போர்வையில் தெரியும் ரவுடி கும்பலை கைது செய்ய வேண்டும் எனவும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை அமைந்தகரை அருகே மின்சார கம்பி அருந்து விழுந்து பெண் ஒருவர் பலியானதற்கு மின்வாரியத்தின் அலட்சியமே காரணம் என்று அந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அமைந்தகரை பாரத்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் செண்பகதேவி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துவிட்டு நேற்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வீட்டின் அருகே வந்தபோது திடீரென மின் கம்பி அருந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இவரது கணவர் சீனிவாசன் ஆட்டோ ஓட்டுநர் ஆவார். இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். மின்வாரியத்தின் அலட்சிய போக்கால் இவர் தனது தாயை இழந்துள்ளார். அதிமுக அரசின் நிர்வாக சீர்கேடே பெண்ணின் மரணத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் சரமாரியாக குற்றம் சாட்டுகின்றனர். கரண்ட் அந்த பசங்க எல்லாம் நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே 2 நாய் வேற அந்த இடத்துல இறந்துருக்கு. யாரும் வந்து பார்க்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னைக்கு அவங்க நடந்து வந்திருக்கிறாங்க. வந்த வாட்டில் அந்த தண்ணியில காலை வச்சு இதுவாயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பரிதாபமா உயிர் போயிருக்கு. யாரும் வந்து கட்சிக்காரங்க யாரும் வந்து பார்க்கல, யாரும் என்ன எதுன்னு வந்து கேட்கல. அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்துருக்காங்க. கரண்ட் ஷாக் அடிச்சுதான் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா பதவி அடிச்சு ஓடியான்னு பார்த்தாங்கன்னு பத்து கிடக்கா. அங்கே உள்ள ஆளுக்கு தான் அடிச்சு கட்டையை வச்சு தட்டிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் நானே வந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஒரு டாக்டர் உயிரோட கிடந்தா என் பிள்ளையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போய் எங்கேயும் பார்த்து. இதேபோல் சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் தோண்டும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு மாநகராட்சி ஒப்பந்த தொழிலாளி 12 அடி ஆழத்தில் சிக்கி பரிதவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின் ராஜேந்திரன் உயிருடன் மீட்கப்பட்டார். இதனிடையே கும்மிடிப்பூண்டியை அடுத்த கவரைப்பேட்டை அருகே ஆரணிகாற்றில் குளிக்கச் சென்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3வரில் 2 இளைஞர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். கார்த்திக் என்பவர் தானாகவே நீந்தி கரை சேர்ந்து விட்டார். ஆற்றின் நடுவில் தத்தளித்துக் கொண்டிருந்த பார்த்திபனை பொதுமக்கள் போராடி மீட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மாயமான கல்லூரி மாணவர் சேகரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த வெட்டுவாங்கனி பகுதிகள் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிப்படைந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு தமது குடும்பத்தாருடன் மயிலாடுதுறை சென்றுள்ளார். இந்த நிலையில் மழைநீர் வடிந்ததை அடுத்து வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 18 சவரன் நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனதாக கூறப்படுகிறது. என் பேர் ஞானப்பிரகாசம். போன 18ஆம் தேதி மழை பெஞ்சு தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததுனால நாங்கள் வெளியேறி ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு 8 நாள் போட்டு வந்தோம். வந்து பார்த்தாக்கா அந்த மெயின் கேட்டு போட்டு இருந்தபடி அப்படியே தான் இருந்தது. ஆனால் உள்டோர் கடப்பாறை போட்டு நீக்கிட்டு உடைச்சிருக்காங்க. அப்புறம் எங்கள் பசங்க தான் உள்ளே போய் பார்த்துதுங்க. அப்போ இந்த மாதிரி உடஞ்சிருக்கான்னு சொல்லுவேன். நான் என்ன லெக்கேஜ் தூக்கிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிது. எல்லா துணிமணிகளும் எல்லா பீரோலாம் அப்படியே ஓப்பனில் அப்படியே உடச்சி வச்சு அப்படியே எல்லாமே நகை 18 சவரம், காசு 50,000. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் அவலூர்பேட்டை அருகே ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ஆசிரியர் சாமுவேல் ஜோசப் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட தனது மனைவி ரேவதியை காணச் சென்ற போது மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10:30 மணிக்கு நான் வீட்டிலேருந்து வெளியே போய் நான் வீட்டில் அம்மா வீட்டில் படுக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணுமே எனக்கு அம்மா வீட்டில் பட்டு இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு நேராக போயிட்டேன். நான் மதியம் ஒரு 3 மணிக்கு போல் தங்கச்சி வீட்டு கதவை திறந்து பார்த்து சரி பார்க்கும்போது அந்த நேரத்தில் கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருக்கு. உள்ளே பீரோலாம் திறந்து உள்ளே ஒரு 26 பவுன் நகைக்கு மேலே எடுத்துருக்காங்க.
நான் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டு இப்போ வந்திருக்கேன். தமிழ்நாடு பஞ்சாப் அணிகளுக்கு இடையே ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டி. நத்தத்தில் ஆயத்த பணிகள் தீவிரம். விவரம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு பஞ்சாப் அணிகளுக்கு இடையே ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டி வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கிரிக்கெட் மைதானத்தில் துவங்க உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் வருகின்ற டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு பஞ்சாப் அணிகள் மோதும் ரஞ்சி டிராபி கிரிக்கெட் போட்டி துவங்க உள்ளது. அதற்காக மைதானத்தில் பிச் சரி செய்யும் பணிகள் மற்றும் ஆயத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் அணியில் யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங்கும், தமிழ்நாடு அணியில் தினேஷ் கார்த்திக், அபினவ் முகுந்த், லட்சுமிபதி பாலாஜி ஆகியோர் விளையாட உள்ளதாகவும் இது மிக முக்கியமான போட்டி என்றும் தமிழ்நாடு மாவட்ட கிரிக்கெட் சங்கங்களின் தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்தார். எந்த அணி வெற்றி பெறுகிறார்களோ அந்த அணி நாக் அவுட் முறையில் அடுத்த சுற்றிற்கு தகுதி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் நடத்தும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் 2வது முறையாக இங்கு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் பஞ்சாப் அணிகள் மோத இருக்கின்றன. பஞ்சாப் அணியில் யுவராஜ் சிங் மற்றும் ஹர்பஜன் சிங் ஆகிய வீரர்களும், தமிழ்நாடு அணியில் பொறுத்தமட்டிய தினேஷ் கார்த்திக், அபினவ் முகுந்த், பரஜித், இந்திரஜித் ஆகியவர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 2 அணிக்குமே முக்கியமான போட்டியாக இருக்குது. இந்த 2 அணியுமே இங்கே யார் நல்லா விளையாண்டு ஜெயிக்கிறாங்களோ அல்லது லீடு இருக்கிறாங்களோ அவங்க அடுத்த நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெறறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால இந்த போட்டி ரொம்ப மிக மிக முக்கியமானது. மேலும் இந்த மைதானத்தில் புதிதாக சர்வதேச அளவில் கட்டப்பட்டுள்ள பெவிலியனை வருகின்ற 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் ஆகியோர் திறக்க உள்ளனர். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் டிராபிக்காக இந்த மைதானத்தில் நடைபெறும் 2வது போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.